வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞான களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 1218. உய்யும் வகை என்ற தலைப்பில் குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். ஐயுணர்வின் புலன்களோடு யூக வேக ஆளுமை நிலை உணர் ஆற்றல் ஒன்று கூடி மெய் உணர்வின் வழி வாழும் ஆற்றல் பெற்ற மேலான மனித இனம் பாசம் பந்தம் மை இருள் அகப்பட்டு மயக்கம் கொண்டு மன அமைதி அற்று துன்பம் கண்டோம். உய்யும் வகை உலகம் பேரரசும் பேர் அரசாய் வல்ல உலகப் பொருள்கள் அத்தனையும் பொது என்று மாற்றும் போது அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் கிடைப்பதாக அது அமையும் என்பதாக குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். உணர்வின் புலன்களோடு யூக வேக. 5 புலன்களை கொண்டுதான் இந்த புற உலகத்தை துய்ப்பதும் ரசிப்பதுமாக இந்த உலக வாழ்க்கை என்ற இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு செல்லும் அதை ருசிக்கும் ரசிக்கும் அந்த மனம் யூக வேக அரூப நிலை உணர்வதாக ஒரு குருவை பற்றி கொண்டு ஆற்றலை ஒன்று கூட்டி மெய் உணர்வின் வாழும் ஆற்றல் பெற்று வாழ்வதுதான் உய்யும் வகை. ஆனால் மேலான மனித இனம் என்ன செய்தது என்று பார்த்தால், பாசம் பற்றா மை இருளில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு மன அமைதி அற்று துன்பத்தில் ஆழ்ந்து சிக்கலில் சிக்கியிருப்பதை கண்டோம். மை இருளில் சிக்கிய ஒரு மனிதன் எந்த வகையிலும் அவன் வெளிவருவதற்கு ஆட்பட்டால் முடியாத ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்துகிறான். அவ்வாறு இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த மனிதன், மேலான மனிதன், எவ்வாறு மை இருளில் சிக்கி பாசம் பந்தம் என்ற அந்த இருளில் சிக்கி மன அமைதியை இழந்து துன்புற்றல் கண்டோம். துன்பம் வருவதே அதனால்தான். ஆக உய்யும் வகை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் உலகப் பேரரசு, உலகம் முழுவதுக்கும் ஒரு அரசாக மாறி எல்லா உடைமைகளும் பொது, எல்லா உடைமைகளும் மனிதனுக்கு தேவையான அத்தனையும் பொதுவாகும் முறை உணரும் அந்த நிலை அனைத்து இடங்களிலும் எந்த பொருளை யார் கேட்டாலும் ஒரே விலையாக இருப்பதாகவும், எந்த இடத்திற்கும் யாரும் செல்ல அனுமதி பெற வேண்டியதில்லை, இந்த உலகம் முழுவதும் ஒரே இயக்கமாக அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதாகவும் மாறினார். உடைமைகளும் பொதுவாகும் முறையும் ஆகும். இவ்வாறு அந்த மாற்றம் வரும் அளவிற்கு மனிதர்கள் உயர்ந்தால் ஐயுணர்வில் இந்த ஐயுணர்வு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்பவர்களுக்குத்தான் இந்த உலகம் சாஸ்வதம் என்று திருக்குறள் கூறுவதை நாம் சிந்திக்கலாம்.
சுவை, ஊறு, ஓசை, ஒளி, நாற்றம் என்ற ஐவகை தெரிவான்களுக்கே உலகு என்று திருவள்ளுவர் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக இந்த உலகத்தில் உய்யும் வகையே உள்ளம் உருகி நின்றேன் விஜர்ஞான தீட்சியினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு எனும் பெரும் பதம் அடைந்தேன் மேநிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் என்று குரு அவர்கள் குருவின் தொடர்பு என்ற பாடலில் கொடுத்திருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிய வேண்டும். அவ்வாறு அறிவதாக அந்த மனம் சென்றால் அது யூக வேகம் என்பதாக அரூப நிலையான அந்த இறைவனை உணரும் உணர்நிலைக்கு அந்த ஆற்றல் ஒன்று கூடி நம்மை அழைத்து செல்லும். அவ்வாறு செல்லும் போது அனைவருக்கும் இது கிட்டும்போது ஒரே உலக ஆட்சியாக அனைவரும் ஒத்துப்போவதாக அது மாறும்போது அனைவருக்கும் அனைத்தும் அவர்களுடைய பொது உடைமைதான். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிறது. அனைவருக்கும் அனைத்தும் ஒரே விலையில் கிடைக்கிறது. எந்த இடத்தில் அதை நாம் வாங்கினாலும் அதுதான் ஒன்றுதான் என்பதாக அனைவருக்கும் சாஸ்வதமாகும் போது இந்த உய்யும் வகை அனைவருக்கும் சாஸ்வதமாக மாறும். உலகமே அமைதி பெறும். உலகமே அமைதி பூங்காவாக மாறும் என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடலை நமக்கு தந்த குருவுக்கும் இதுகாரும் செய்யமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.